ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 91:15 Psalms 91 verse 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பிள்ளைகளே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மாறு உத்தரவு கொடுப்பேன். யார் அவன்? ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன், அவர் பேரில் வாஞ்சியாயிருக்கிற மனுஷன், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் மறு உத்தரவு அருளை செய்வார். Dear child of God, the Lord God says, He will call me, I will answer him. Who is that He? The one who confesses that He is my refuge, He is my fortress, He is my God, in whom I trust. If you confess that God is your refuge, God is your fortress, and He is your God in whom you trust, then if you call upon His name, He will answer you. That's a great blessings that we should understand. There are times people, they memorize the psalm, but they do not confess that He is my refuge, He is my fortress, He is my God, in whom I trust. In the time of trouble, they go take refuge in some other things of the world. In the time of trouble, they call upon some of their friends, their colleagues, their partners, their relatives. They do not call the name of the Lord. That is why God is not able to help them. God is not able to answer them. We need to understand, in the time of trouble, we need to call the name of the Lord. Then He will come and deliver us. And also He says, I will be with him during the time of the trouble. Whatever trouble comes in your life, you need to call the name of the Lord. Then He will be with you during the time of the trouble. And He will deliver you, and He will exalt you. He will honor you. He will make you as a testimony. Your tests become a testimony. There are times when you go into trouble, when you go into trials, when you go into tests, you need to call the name of the Lord. He will come and deliver you out of the trouble. You need to understand. நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது, ஆபத்துகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, பலவிதமான துன்பங்கள் வரும் பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் என் கோட்டை, அவர் என் அடைக்கலம், அவர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுது அவர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அருகாமையில் இருக்கிறார். ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆபத்தில் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து அவர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆபத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்துவேன் என்று சொன்னீரே. இந்த நாட்களிலே அநேகர் ஆபத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பொருளாதாரத்திலே ஆபத்து, வேலையிலே ஆபத்து, சுகவீனம், பலவீனம், கோர்ட்டு கேஸ், இவைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்தி அவர்களை சாட்சிகளாக நிறுத்தும். அற்புத அடையாளங்களை செய்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமேன்.